ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு சிம்பிள் மேக்கப் லுக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிற கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, ஃபேஸ் வந்து கொஞ்சம் டோன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்கஃபைனோட ஃபேஸ் மிஸ்ட்டு தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு டோனராக யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து செரி அஃபேர் சொல்லிட்டு அதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்படி 2 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா இப்படியே விட்டுருங்க, ட்ரை ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போடுறேன். இது வந்து பில்கிரிம்ஸோட ரெட் வைன் ஃபேஸ் க்ரீம் SPF 30 அந்த மாய்ஸ்சரைசர் தான் போடுறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து இப்போது ட்ரை ஆகிடுச்சு. அது வந்து பார்க்க எப்படி இருக்கும், லைட் பிங்க் கலரில் இருக்கும் இந்த க்ரீம். ஸோ எப்போ மேக்கப் போட்டாலும், சிம்பிள் மேக்கப் போட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் போட்டால் ஸ்கின் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி மேக்கப் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக போடுறது எந்த ஒரு ப்ரஷ் ஆர் பிளெண்டர் எதுவும் யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ தட் நல்லா பிளெண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் நெக்கில் அப்ளை பண்ணோம். எந்த க்ரீம்ஸ் போட்டாலும் நான் என்ன பண்ணணுன்னா எப்போவுமே நெக்லையும் கொஞ்சம் போடணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, க்ரீம் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபேஸில். ஸோ இப்போது ஓகே, ஆல் செட். நம்ம வந்து இப்போது மேக்கப் லுக் ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி மேக்கப் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பிபி க்ரீம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து மேபிலினோட ஃபிட் மீ டியூவி அண்ட் ஸ்மூத் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து என்ன பண்ணுவோன்னா ஸ்கின் கொஞ்சம் டியூவி லுக் தரும். எனக்கு தெரிஞ்சு இதே போதும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் பிளெண்ட் இட். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எங்கள் கையில் போட்டு பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஃபேஸில் போட்டுருக்கேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ஒன்று பண்ணணும், என்ன தெரியுமா, பிளெண்ட் பண்ணணும். ஒரு ப்ரைமர் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம இப்போது ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, பிபி க்ரீம் போட்டாலும் சரி, ஒரு சிசி க்ரீம் எந்த மாதிரி டிண்டட் போட்டாலும், ஃபவுண்டேஷன்ஸ் போட்டாலும் அது வந்து ஸ்கின் கேர் கிடையாது, அதெல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். நம்ம ஸ்கின்னில் போகாமல் இது வந்து இதில் ப்ரைமரில் மோஸ்ட்லி சிலிக்கான் இருக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா இது ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். செகண்ட் திங், நம்மளுக்கு ஏதாவது போஸ் இருந்துச்சுன்னா ப்ரைமர் போடும்போது அது மினிமைஸ் பண்ணும். ஓகே, ரொம்ப குயிக்காக பண்ண போகிறோம் இந்த மேக்கப். ஐ திங்க் நவ் வி ஆர் ஆல் செட். நான் ஃபேஸில் ஒன்றுமே போடல, ஜஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். அது என்ன ஐப்ரோஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதர்வைஸ் நான் ஃபேஸில் ஒன்றுமே போடல, ஜஸ்ட் பேக் ஃபேஸ் தான். ஸோ பிபி க்ரீம் நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ப்ளம் வந்து புதுசாக பிபி சீரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து SPF 50 PA++ இருக்குது. அண்ட் ஷேட் வந்து 01 ஐவரி. இது வந்து புது ப்ராடக்ட். ஸோ குயிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் வெளியே எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. 30 ml ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். நான் என்ன பண்ண போகிறேன்,
ஐ திங்க் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ தான் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். இது கவரேஜ் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். தேவைப்பட்டால் இன்னும் லேயர் போடணுமா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணுறேன் இப்போது. ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ மீன் ரொம்ப மைல்டாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் நல்லாயிருக்கு. நம்ம இப்படி கண்ணுக்கீழெல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சுக்கிறேன். தேவை இருந்தால் நம்ம அப்படியே அது பில் பண்ணலாம். ஓகே, ஸோ போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது பிபி க்ரீம். நம்மளுக்கு வந்து ஹை கவரேஜ்லாம் இருக்காது. ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு குயிக்காக போயிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து இந்த போதும்னு நினைக்கிறேன் இந்த லுக். பிகாஸ் நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பேக்ட் பவுடரும் போடுவேன். அதனால் ஃபைனல் லுக் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது இந்த ப்ராடக்ட்டு. அண்டு மாய்ஸ்சரைஸும் பண்ணுது. ஓகே, ஸோ பேபி சீரம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகரோட மஸ்காரா. இது வந்து ஒரு மினி மஸ்காரா, ரொம்ப நல்லாயிருக்கும். அப் டவுன் கர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்காரா. ஓகே, இதில் எனக்கு பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம பிடிச்சிட்டு இப்படி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி அப்ளிகேட்டரில் இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. ஸோ நம்ம போடும்போதே அந்த ஒரு கர்ல் வரும் நமக்கு லேஷஸில். நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த லுக்குக்கு வந்து நான் காஜல் ஐலைனர்லாம் எதுவும் போடல. ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் அப்படியே விற்கலான்னு சொல்லிட்டு மஸ்காரா தவிர வேறு எதுவும் நான் போடல. ஓகே, இப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. நீங்கள் இப்படியே வேணும்னா கூட விடலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் போடலாம் அப்படி சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸஸ் கேனடாவோட வெயிட்லெஸ் காம்பேக்ட் பவுடர். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். லைட்டாக மற்றபடி டேப் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து நம்மளுக்கு இருக்கும். தெரியுதா அவங்களுக்கு? முன்னாடி ரொம்ப க்ளோயிங்காக இருந்துச்சு. இப்போ ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. காம்பேக்ட் பவுடர் எப்பவுமே போடும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த பவுடர் ஃபினிஷ் நம்மளுக்கு எப்பவுமே தரும். ஸ்டில் மேக்கப் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இதெல்லாம் நான் டெய்லி பேசிஸில் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் நல்லாவும் இருக்கும், நல்ல ஒரு ஃபினிஷ் லுக் தரும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் மேக்கப் வீடியோ நான் போடுறேன். இது வரைக்கும் போட்டிருக்கேன், ஐ மீன் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது வீடியோ. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட் என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் வைப்ரண்ட் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப்ஸ்டிக், ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். மேக்கோட ரூபி வூ. ஐ திங்க் இந்த லிப்ஸ்டிக் வந்து உங்கள்
ஃபேமஸான லிப்ஸ்டிக். ஐ மீன் இந்த ஷேட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே, ஸோ இது வந்து ரெட் லிப்ஸ்டிக் ரொம்ப பிரைட் வேணான்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் or maybe on your lips you can put இந்த மாதிரி டிண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப பிரைட்டாக வேணாம் அப்படின்னா இந்த மாதிரியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னா ஆக்சுவல் லிப்ஸ்டிக் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். ஓகே, ஸ்வைப் பண்ணுறத விட நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே டேப் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும்னா பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் பட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி தான் நான் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் டச் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஹைலைட்டர் வந்து நம்ம போட்டால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த க்ளோயிங் ஃபீல் அது நம்மளுக்கு தரும். இது நான் யூஸ் பண்ணுறது வந்து மேபிலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். சீக்ஸில் இங்கே நோஸ் பிரிட்ஜ், இங்கே நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாட் இந்த மாதிரி இடத்துலலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் இது மேலே படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் க்ளோயிங்காக தெரியும் ஃபேஸ். நிறையா வேணாம், கம்மியாக போடுங்க, பார்க்க நேச்சுரலாக இருக்கும். அவ்வளோதான், இதான் என்னோடய ஃபைனல் லுக். நேச்சுரல் ஸ்கின் மாதிரியும் இருக்கும், பட் ஒரு டல் ஃபேஸ் அப்படிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்கள் ஹேருக்கு வந்து ஏதாவது ஃப்ரீயாக விட்டாலும் சரி, ஏதாவது நீங்கள் ஒரு போனி டெயில் ஒரு போட்டுட்டு யூ கேன் கீப் லைக் திஸ், ஒரு கேஷுவல் லுக். டே ஃபுல்லாக கூட இருக்கலாம். இன்கேஸ் நடுவில் ரொம்ப ஆயிலி ஆகுது உங்களுக்கு, இல்லை ஸ்வெட் ஆகுதுன்னா இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் எப்போவுமே கூட வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் இப்படி டச்சப் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் லுக் வந்து நீங்கள் நைட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். லிப்ஸ்டிக், ஸோ எப்பவுமே காம்பேக்ட் பவுடர் அண்ட் லிப்ஸ்டிக் அண்ட் ஃபேஸ் மிஸ்ட் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது, அப்போ இந்த மாதிரி மிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் உங்கள் ஃபேஸும் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சில ப்ராடக்ட்க்கு உங்களுக்கு ஆஃபரும் போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை, டேக் கேர்.